என் மனைவி வசந்தி, இவங்க வந்து ஃபீட் தெரப்பி. எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண் பார்வை சுத்தமாக ரெண்டுமே போயிடுச்சு. நான் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் காமிச்சேன், அரவிந்தர் எல்லாமே காமிச்சாங்க, போனால் வராதுன்ட்டாங்க. இவங்க இதை கற்றுக்கிட்டு எனக்கு முதல் பேஷண்ட்டு நான் தான். 2 பார்வையும் வந்துடுச்சு. அது பிறவியிலே போன பார்வை நல்லாவே இருக்குது. இப்போ வந்து படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது, இருந்தாலும் பாதியில் நான் கொஞ்சம் பண்ண நல்லா வருது. கண்ணுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே நல்லா பண்ணுறாங்க. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டு. இதனால் நீங்களும் கற்றுக்கணும், 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம். ரொம்ப நன்றி. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என் பேர் வசந்தி, சீட் தெரப்பிஸ்ட்டு. எல்லோரும் வரதுக்கு முன்னாடி ஐயா கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாருக்காகவும் கொஞ்சம் திருப்பி பேசலாம் அப்படின்னு. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இது வந்து கற்றுக்கிட்டு இருந்தாலும் எங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு அப்படி பண்ணுவேன். எங்கள் வீட்டு ஐயாவுக்கு வந்து இதில் ரொம்ப நம்பிக்கை அப்படியெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நீ பண்ணுறியா பண்ணு அப்படின்வாங்க. எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுப்பாங்க. அவங்களால தான் நான் வந்து இந்த இடத்துல இப்படி என்னால் செயல்பட முடியுது. அதுக்கு முக்கிய காரணம் அவங்க தான். அப்போ வந்து திடீர்னு அவங்களுக்கு சுகர் ஒரு 32, 35 இயர்ஸாக இருந்துச்சு. மெயின்டைன் பண்ணுவாங்க, அது கரெக்டாக அப்படி தான் லெவலாக தான் இருக்கும். 5 கிலோமீட்டர் டெய்லி வாக்கிங் போவாங்க. சாப்பிட்றதெல்லாம் எல்லாமே சாப்பிட்டாலும் டயட் வந்து கரெக்டாக அப்படி இருந்துட்டு நல்லா இருந்தாங்க. கொஞ்சம் நாங்கள் வேறு வீடு வாங்கி ஷிஃப்டிங்கு அப்படி இப்படி இருக்கும் போது அதை வந்து ஃபாலோ பண்ண முடியல, டயட்லேயும் முடியல, வாக்கிங் போகிறதும் கொஞ்சம் அப்படி நின்று போச்சு. திடீர்னு சுகர் அதிகமாகிடுச்சு போல இருக்கு. எங்களுக்கு தெரியல, நாங்கள் அதை உணரவே இல்லை. ஏன்னா எப்பயுமே நல்லா தானே இருக்கும் அப்படின்ற நினப்பிலே இருந்துட்டோம். திடீர்னு ஒரு நாள் அவங்க வேலைக்கு போயிட்டே இருக்கும்போது வண்டி ஓட்ட முடியல டக்குன்னு. ஆனால் அதுக்கு முந்தின வாரம் தான் சொன்னாங்க, கண்ணு மறைக்குதுப்பா, புற வளர்ந்துருச்சு போல இருக்கு, டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த வாரமே பார்த்தா வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது சடனாக அவங்களால 2 கண்ணும் தெரியல. ஏற்கனவே ஒரு கண் பார்வை தான், ஒரு கண் வந்து 7 வயசில் அடிபட்டு பார்வை போயிடுச்சு. ஒரு கண் பார்வை தான், அந்த ஒரு கண் பார்வையும் சடனாக தெரியல, அப்படியே பிளாக் ஆகிடுச்சு. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வண்டியை யாரோ அப்புறம் ஓரமாக நிப்பாட்டிட்டு வந்து உடனே அப்புறம் நாங்கள் ஐ டாக்டர்கிட்ட பெரிய ஹாஸ்பிட்டலும் போனோம், தனியாகவும் போனோம், செகண்ட் ஒப்பீனியன், இன்னும் சில டாக்டர்கிட்டலாம் போனோம். பார்வை நரம்பு வந்து அடப்பட்டு போச்சு, உங்களுக்கு பார்வை வராது, இனிமேல் போனது தான் அப்படின்ட்டாங்க. அப்புறம் என்னோட மாஸ்டர், நான் இதை ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, ஆனால் எனக்கு இது கண்ணெல்லாம் திரும்பி இதில் வரும் அப்படின்றதெல்லாம் பெருசாக எனக்கு தெரியாது. சீட் தெரப்பி வேலை செய்யும்னு தெரியும், ஆனால் ஏதோ சின்னதெல்லாம் நம்ம பண்ண முடியும், அவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் எங்கள் மாஸ்டர் சொன்னாங்க, ஏம்மா நீங்கள் எல்லாருக்கும் செய்கிறீங்க, உங்கள் சாருக்கு பண்ணுங்க அப்படின்னு. அப்புறம் அவங்கக்கிட்ட சொன்னேன், இதில் கண்ணெல்லாம் சரியாயிடுமாப்பா, செய்யலாம் அப்படின்னு. சரி செய் அப்படின்னாங்க. அது கொஞ்சம் வலிக்கும் தான் செய்யும் போது, ஏன்னா தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. முதல்ல கையை காமிக்கும் போது எனக்கு வலியே பரவாயில்ல, கண்ணு வரலனாலும் விட்டுருலாம் கூட சொன்னாங்க. விடலை. ஒரு 1.5 மாதம் 48 நாள் கிட்ட செஞ்சோடனே பார்த்தா சூப்பராக ஆயிடுச்சு கண்ணு. டாக்டர்கிட்ட ஆனால் நாங்கள் விடாமல் செக்கப் போகிறோம், அவங்களே இப்போ டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது, நாங்கள் அவங்கக்கிட்ட இது மாதிரிலாம் ஒன்று பண்ணுறோன்னு சொல்லலை. நல்லா இருக்கே, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்கே, இப்போ எப்படி அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க. எல்லாம் பார்த்தாங்க, கண்ணு சூப்பராக வந்துருச்சு. அந்த 7 வயசில் போச்சு பாருங்கள், அது இதை விட இன்னும் சூப்பராக தெரிய ஆரம்பிச்சிச்சு. பார்வையே இல்லைன்னு இருந்த கண்ணு இப்போ 2 கண்ணும் நல்லாயிட்டு. இப்போ கண்ணாடி போட்டால் தான் மங்கலாக இருக்குது, கண்ணாடி இல்லைன்னா நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இதை முழு முயற்சியாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும், நம்ம வீட்டில் மட்டும் செஞ்சது இது இல்லைன்னு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வெளியில் செய்ய ஆரம்பிச்சு வீட்லேயே அப்புறம் கிளினிக் வச்சுருந்தேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு சர்டிஃபிகேட்டு அப்படின்னு எதுவுமே இல்லாமல் இருந்தது. அப்போ தான் ஐயாவோட அறிமுகம் கிடச்சிது. அப்புறம் இப்போ இங்கே வகுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஐயா மூலியமாக எனக்கு சர்டிஃபிகேட் கிடச்சிருச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய லைஃப்பில் ரொம்ப பெரிய டேர்னிங் பாயிண்ட்டு. நான் எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி சரியானது. அதுக்கு அடுத்தபடி பார்த்தா ஐயாவோட அறிமுகம் கிடச்சிது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அரிய நாளில் ஐயாவோட பிறந்த நாளுக்கு வந்து ரொம்ப வாழ்த்த வயது இல்லைனாலும் வணங்குகிறேன் சார். வாழ்க வளமுடன் சார். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். முதல்ல இந்த சீட் தெரப்பி வகுப்பை 500 rupees எடுக்கிறீங்களா மேடம், சேவை மனப்பான்மை வந்து எடுக்கிறேன் சார்னு எடுத்தாங்க. நிறைய மாணவர்கள் வந்தாங்க. சரி நான் அட்வான்ஸ் லெவலில் எடுக்கிறேன் சார், ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே சொல்லி கொடுத்துட்றேன்னாங்க. சரி இவங்களுக்கு என்ன காசு வரலாங்க, அதுக்காக 1200 போட்டேன். நீங்கள் 1200 போட்டோன்னா எவ்வளோ பேர் வந்தாங்க மேடம்?
9 பேர், 9ல 10 பேர். ஒரு 10 பேர் வந்தாங்க. இப்போ 25 பேர் வந்தாங்க, 10 பேர் கம்மியாயிட்டாங்க. ஏன்னா அந்த 500 ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது ஜனங்க. அது என்ன லட்சக்கணக்கில் கொடுத்து படிக்கிறவங்க போறாங்க அங்க. அது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ. ஐயா வந்து எங்களுக்கு சார் ரொம்ப நல்லா தெரியும். செக் போஸ்ட்ல அவங்க கடை வச்சிருந்தப்பையில இருந்து அவங்க கிட்டதான் நாங்க வாங்கிட்டு இருந்தோம். சாரும் இப்ப அடுத்த லெவலுக்கு போயிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு இப்ப பாக்குறோம். ரொம்ப நன்றி சார். வாழ்க வளமுடன். சரிம்மா.